ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக் குக் ஹையூன் லைக் பிஎல் ஒன் ஷாட். ஆர்மிஸ் யூஸ் யூர் ஹெட்ஃபோன். டேக் குக் அண்ட் ஹையூன் லைக்ஸ் ஒன் ஷாட் நேம் கசின்ஸ் நைட். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ டேக் குக் அண்ட் ஹையூன் லைக்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு டைரி அப்படியே ஓப்பன் ஆகுது. அதில் 4 பேரோட இமேஜ் இருக்குது. அதில் ஒருத்தன், எனக்கும் என் அண்ணனுக்கும் இந்த ஹேர் கலரிங் பண்ணுறதுனா ரொம்பவே பிடிக்கும். பார்த்தீங்களா, இப்போ கூட நான் ஒயிட் கலர் ஹேர் கலர் பண்ணியிருக்கேன், என் அண்ணன் ப்ளூ கலர் பண்ணியிருக்கான். அப்புறம் எனக்கு டைரி எழுதுகிற பழக்கம் நிறையவே இருக்குது. என்னோட பேர் ஃபிலிக்ஸ், அப்புறம் என் அண்ணன் பேர் வி. என்னடா நான் பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இப்போ நீங்கள் என்னோட லைஃப்பை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ நம்ம என் ஃபேமிலியை பார்ப்போம். இதோ உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான் இல்லையா, இவன் தான் என் அண்ணன். ஆனால் சைடில் பாருங்கள், ஃபோன் பார்த்துட்ருப்பான். டேய் ஃபிலிக்ஸ், என்ன பண்ணுற? அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா தான் அதோ விளாக் எடுத்துகிட்ருக்கேன். நம்ம வீடை மட்டும் எடு, என்னெல்லாம் எடுக்கிற அளவு வச்சுக்காது அப்படின்னு மிரட்டுறான். அப்போ கரெக்டாக அம்மா வந்து, ஃபிலிக்ஸ் நீ இன்னும் சாப்பிடவே இல்லை, சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதோ வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பார்த்தீங்களா என் அம்மாக்கே அவ்வளோ பாசம் என் மேலே. இன்னைக்கு சண்டேல சொல்லிதான் என் அப்பாவோட ரூமை காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அப்பாவோட ரூமுக்கு போனால், அப்பா அங்கே குளிச்சிட்டு இருக்காரு. ஃபிலிக்ஸ் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்களா? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான், நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட ரூமில் இருக்க ஒரு டைரி அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தீங்களா, இதுதான் என்னோட இல்லை என் அப்பாவோட சீக்ரெட் டைரி. எனக்கு டைரி எழுதுகிற பழக்கம் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு இப்போ புரியுதா? என் அப்பா டைரி இது வரைக்கும் நான் தொட்டது கூட கிடையாது. ஏன்னா மற்றவங்க சீக்ரெட்டை படிக்கிறது எனக்கு பிடிக்காது. சரி வாங்க கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டைனிங் ஹாலுக்கு வரான். வந்துட்டு, அம்மா இன்னைக்கு நீங்கள் எனக்கு பிடிச்சது தானே பண்ணியிருக்கீங்க? ஆமாம் ஃபிலிக்ஸ், உனக்கு பிடிக்கும் தான் பண்ணியிருக்கேன், சாப்பிடு. அம்மா நீ என்ன ஃபோன் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு மிரட்டுறாங்க. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, நான் இன்னைக்கு நம்ம ஹவுஸ் டூர் காட்டுறேம்மா. அப்புறம் பாருங்களேன், நீங்கள் எனக்கு பிடிச்சதா பண்ணுறீங்கல்ல, உங்களை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அப்போது ஒரு பையன் கமெண்ட் பண்ணுறான், டேய் உனக்கு இதெல்லாம் ஓவரா இல்லையா? இன்னைக்குன்னு பார்த்தேன் ஆன்ட்டியை நான் கரெக்டாக உனக்கு பிடிச்சதா சமைக்க சொல்லியிருப்பேன், உடனே இப்படி ஒரு மேலே பாஸ் இருக்குது அப்படி இப்படின்னு பீலா விட்டுட்ருக்கேன் அப்படின்னு மெசேஜ் வருது. பார்த்தா அதில் ஐயுன்ஜின்னு ஒரு ஐடி போட்டிருக்கு. ஐயையோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டை மட்டும் டெலீட் பண்ணி விட்றான். அப்போ கீழே இன்னொரு கமெண்ட்டும் வருது, உன் அண்ணன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. அதை பார்த்தா ஜேகே, என் அண்ணன் தானே, இப்போ தானே பார்த்தீங்க, அவன் டிவி பார்க்குற மாதிரி ஃபோன் பார்த்துட்ருக்கான். அதில் அப்படி இன்னொரு மெசேஜ் வருது, டேய் நீ விளாக் எடுக்கிறேன்னா உன்னோட மூஞ்ச மட்டும் காட்டு, இனிமேல் எல்லாத்தையும் காமிக்கிற வச்சுட்டு உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை வச்சு குத்துற மாதிரி ஒரு எமோஜி போட்டு விட்டுறானா. இதை பார்த்துட்டு ஃபிலிக்ஸ், ஐயோ அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே காய்ஸ் எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் ஆஃப் பண்ண போகிறேன் அப்படின்றானா. அப்போ கரெக்டாக அவனோட ஃபாலோவர்ஸ்லாம், ஏன் அதுக்குள்ளே போகிறீங்க, நீங்கள் சாப்பிட்றத காட்டுங்க, நீங்கள் அழகாக இருக்கீங்க, க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்லாம் மெசேஜ் வருது. இதை பார்த்துட்டு ஹையுன்ஜின் இருக்கான் இல்லையா, என்னத்த அழகோ அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுறானா. ஃபிலிக்ஸோட ஃபாலோவர்ஸ்குள்ள கோவம் வருது. நீங்கள் என்னதான் அவனோட கசினாக இருந்தாலும் ஃபிலிக்ஸ் எப்படிலாம் பேசாதீங்க, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வருதா. ஃபிலிக்ஸ் இதுக்கு பார்த்த உடனே, ஆமாம் இங்கே பாரு ஹையுன்ஜின், இப்படிலாம் தப்பாக பண்ணாத, அப்புறம் உன்னோடதை பாரு என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன அப்படின்ற மாதிரி மாதிரி எமோஜி போட்டு விட்டுறானா. இப்போ நம்ம ஜேகே மெசேஜ் பண்ணுறான், டேய் ஒழுங்கா ஆஃப் பண்ணிட்டு போய் சாப்பிட்ற வழியை பாரு அப்படின்ற மாதிரி மிரட்டுறானா. இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி காய்ஸ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு லைவை ஆஃப் பண்ணிடுறான். வெய்யுமே அந்த லைவை தான் பார்த்துட்டு இருப்பான் இல்லையா. அப்படியே நேராக எழுந்து வந்து ஃபிலிக்ஸோட மூடியை பிடிச்சி கடைச்சி விட்டு போகிறான். டேய் எதுக்கிட்ட அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. எவ்வளோ திமிரு இருந்தா நீ என்ன காட்டுவ, என்ன வி உன் அழகை வெளிப்படுத்துறது தப்பா அப்படின்னு கேட்குறானா. ஆமாம் தப்பு தான். சரி என்ன, அவனுங்களும் உன்னோட லைவை பார்த்துட்டு இருந்துருப்பானுங்க போல, ஏன் அதை நீ பார்க்கலையா அப்படின்னு ஃபிலிக்ஸ் கேட்குறான். உனக்கு வாய் ரொம்ப அதிகமாகிடுச்சுடா, உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தவங்கள சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை பார்க்குறானா. அதுக்கு அம்மா இருக்காங்கல்ல, விடு அவன் நல்லா படிக்கிறான்ல, அவன் நல்லா படிக்க வந்தோடனே வாங்கி கொடுத்தோம் அப்படின்றாங்களா. அம்மா ரிசல்ட் வந்தோடனே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வி அங்கேருந்து கிளம்புறான். கரெக்டாக இப்போ கால் வருதா நம்ம வியோட அம்மாவுக்கு. ஸோ அவங்களும் அட்டன் பண்ணுறாங்க. கரெக்டாக வியோட அப்பாவுமே உள்ள என்ட்ரி ஆறாரா. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் அவங்க தங்கச்சி தான் பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. எங்கே கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுமே வாங்கி பேசுகிறாங்களா. தங்கச்சின்னு சொன்ன அடுத்த செகண்டே வி இருக்கான் இல்லையா, மேலே போனவன் வேகமாக எழுந்து இப்படி எட்டி பார்க்குறான். இதை நம்ம ஃபிலிக்ஸ் வந்து பார்த்துட்றான். டேய் என்னடா பூனை மாதிரி உழைஞ்சிருந்து பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறானா. ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறான். இதுக்கப்புறம் அப்படியே அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதான் சம்மர் ஹாலிடேஸ் விட்டாங்கல்ல, வரலாம்ல, வி கூட இன்னும் கொஞ்சம் நாளில் ஒர்க் போயிடுவான், ஸோ ஃப்ரீயாக இருக்க முடியாது, இப்போயே வந்துட்டு போகலாம்ல அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ ஃபிலிக்ஸ் இருக்கான்ல, தலைவாணியை கட்டி பிடிச்சிட்டு,
ஆமாம்மா அவன் வேலைக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வம்பளத்துட்டே இருக்கானா பேச பேச. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். மண்டையில ஒரு அடி வச்சு கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். இப்போ அப்படியே வந்து ஃபிலிக்ஸ் மேலே சாஞ்சிட்டு இருக்கானா. அண்ணா என்ன என் மேலே சாஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லைடா சும்மா தான். அம்மா நீ தான் மேலே போனியே இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லையே சும்மா தான் என் ஃபோன் எடுக்க வந்தான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறானா. அப்படியே உட்காந்துடுறான் அங்கேயே. இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா சொல்கிறாரு வீக்கு ஓகேண்ணா எனக்கும் ஓகே தான். ஃபிலிக்ஸுமே இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கான். பாரு ரூமுக்கு வந்துட்டு அதை பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு சேட்டை பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நாளைக்கு அங்கே கூட்டு போய் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணுறானா. ஃபிலிக்ஸ் இருந்தாலும் நீ அங்கே போதான் போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஃபிலிக்ஸ் மூஞ்சே சின்னதாக போயிடுது. பார்க்குறான். டேய் நடிக்காதடா அங்கே போகிறதுனா நீ தான் ஃபர்ஸ்ட்டு துள்ளி குதிப்ப. இன்றைக்கி என்ன ஓவராக பண்ணுற அப்படின்றானா. அதெல்லாம் அப்படி தான் நீ கம்முன்னு இருனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் பாட்டுக்கு போயிடுறான். ரோக்கில் போயிட்டு அவ்வளோ ஒரு குஷி குதிச்சிட்ருக்கான் ஜங்கு ஜகுன்னு. ஹை ஜாலினா இப்படியோ ஹை இன்ஜினை பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்படியே அவன் டைரி ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அதில் ஹை இன்ஜின் கூட இருந்த பிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. 1-2 இடத்துல தான் 4 பேர் இருக்க மாதிரி இருக்கும். மற்றது எல்லாம் ஹை இன்ஜின் கூட தான். நான் உங்ககிட்ட ஒன்று சொன்ன மறந்துட்டேன் பார்த்தீங்களா. எனக்கு ஹை இன்ஜின்னு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அவன் கூட இருக்கிறத ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன் எனக்கு கண்டுக்கவே மாட்டான். எப்படி தெரியுமா, நாங்கள் போனாலே ஜேகே கூட தான் இருப்பேன். ஹை இன்ஜின் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் அவன் என்னை கண்டுக்கவே மாட்டான். எப்போ பாரு அண்ணன் கூடயே சுற்றிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான், அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குல்ல அதை பார்த்துட்டு அதை அப்படியே கெஸ் பண்ணி பேக் பண்ண ஆரம்பிச்சிட்றானா. இப்போ அப்படியே வரான். டேய் கிளம்புடா நாளைக்கே நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன நீ சொல்கிற அதுக்குள்ளே போகிறோமா, நான் இன்னும் எதுவுமே எடுத்து வைக்கலையே அப்படின்னு சொல்கிறானா. இதை நான் நம்பணும், எங்கே கதவை தர அப்படின்றானா. இல்லைண்ணே இல்லை வேணாம் உள்ளே வராத, வந்தனா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டுறானா. திறடா அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஒரு வச்சுட்டு உள்ளே வந்து பார்த்தா எல்லாத்தையும் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருக்கான். சிரிப்பு வந்துடுது. என்ன இதுதான் நீ கிளம்பாததுடா அப்படின்னு கேட்குறானா. ஆமாம் நான் ஒன்றுமே கிளம்பலல்ல, கொஞ்சம் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். டேய் உனக்கு யூனிவர்சிட்டியில் 10 days தான் லீவ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக இவ்வளோவா எடுத்து வச்சுருப்ப. என்னமோ அங்கேயே போய் ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் எடுத்து வச்சுருக்க. அண்ணா அப்படிலாம் பேசாதேண்ணா. என்ன நீ என்ன அண்ணன்லாம் கூப்பிடுற, தினுசா இருக்கே அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி நீ போய் எடுத்து வை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்க ஆரம்பிக்கிறான். தெரியும்டா அங்கே போகிறதுனா நீ இவ்வளோ குதிப்ப ஜாலியாக இருப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் பேக் பண்ணுறான். தென் இப்படி அந்த நாளும் போகுது. இப்போ அப்படியே வில்லேஜில் தான் ஹையன்ஜின்னும் ஜேகேவும் இருக்காங்க இல்லையா. 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. ஜேகே என்ன ஒரே குஷியாக இருப்ப போல், ஏன்டா அப்படி கேட்குற. இல்லை நாளைக்கு அவனுங்க 2 பேரும் வரானுங்கல்ல அதான். சரி அவளுங்க வந்தால் நான் ஏன் குஷியாக இருக்க போகிறேன். ஏன் உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்குறானா. என்ன பேசிகிட்டு இருக்க நீ. அதான் தெரியுமே எப்போ பாரு. பார்த்தியா வால்பேப்பரில் இப்போ கூட நீ வீயோட சேர்ந்துருக்க ஃபோட்டோ தான் வச்சுருக்க. ஏன் ஃபோட்டோ வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானா. அது ஹையன்ஜின். இல்லை பரவாயில்ல, உனக்கு அவனை தானே பிடிக்கும், அதனால தானே நீ அவனை வச்சுருக்க. என் அண்ணன் ஜேகே ரொம்பவே மோசம். தம்பி மேலே இல்லாத பாசம் அவன் மேலே அவ்வளோ இருக்குது அப்படின்றானா. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க. ஆமாம் பாரேன் நீ இப்போ கூட என் ஃபோட்டோ வைக்கலல்ல அப்படின்றான். அது ஹையன்ஜின். போதும்டா போதும் போ நடிக்காதா, உனக்கு தான் பிடிக்குன்னு எனக்கு தெரியுமே அப்படின்றான். இதுக்கப்புறம் அப்படியே 2 பேர் போயிட்டுருக்காங்களா. அப்போ ஜேகே சொல்கிறான், சரி வாடா நான் உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன் அப்படின்றான். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, ஆள் வருவான் அவனுக்கே வாங்கி கொடு அப்படின்றானா. டேய் அப்படின்றான். என்னடா இப்போ சொன்ன அப்படின்னு கேட்குறானா. அதான் உன் ஆளுன்னு தெரியுமே அப்படின்றான். என்ன பேசிகிட்டு இருக்க நீ. டேய் நீ இன்னும் அந்த காலத்திலே இருக்காத, இந்த டைம் தான் வருவான் அப்புறம் வேலைக்கு போயிடுவான். இதுக்கப்புறம் பார்க்க முடியுமோ முடியாதோ, ஒழுங்காக உன் மனசில் இருக்கிறத சொல்லி இந்த டைம் அப்படின்றானா. அது அப்படின்றான். டேய் நடிக்காதடா போடா அப்படின்னு சொல்கிறானா. சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி கார்டனுக்குள்ளே தான் இறங்குறாங்க. பார்த்தா ஆப்பிள் தோட்டம் தான் போட்டிருக்காங்களா. நம்ம ஹையன்ஜின் இருக்கான் இல்லையா, ஒரு ஆப்பிள் அப்படியே பிச்சு கழுவு கூட இல்லை அப்படியே ஷர்ட்லேயே தொடச்சிட்டு கடிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ஜேகே கிட்ட தூக்கி போடுறானா. ஜேகே அதை பிடிச்சி என்னடா வாஷ் கூட பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறானா. அண்ணா அதான் தொடச்சிட்டேன்ல பரவாயில்ல சாப்பிடு, இல்லைனா வேஸ்ட்டாக போயிருப்பா எனக்கு தெரியாது அப்படின்றானா. வேறு வழி இல்லாமல் ஜேகே தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்கே பாரு ஹையன்ஜின், நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவேன் உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறானா. என்ன பண்ணுவா.
பண்ணு பார்ப்போம், அப்புறம் கிட்ட சொல்லி வச்சிருவேன் அப்படின்றானா. டேய் கம்முன்னு இருடா. அம்மா ஹைஜின் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன். என்ன ஜேகே? அது வந்து என்கிட்ட தான் இப்படி கேஷுவலாக இருக்க, நல்லா தான் ஜாலியாக தான் பேசுகிற. அவனுங்க 2 பேர் வந்துட்டா மட்டும் ஏன்டா ஃபிலிக்ஸை பார்த்தா எரிஞ்சு எரிஞ்சு விழுவுற? உனக்கு அவனை பிடிக்காதா என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹைஜின் இருக்கான்ல, ஐயோ அவன் வந்தாலே என் பக்கத்தில் ஒட்டிகிட்டே இருப்பானா, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னால் ஃப்ரீடமாகவே இருக்க முடியாது. எவ பாரு குட்டி போட்ட பூனை மாதிரியே பின்னாடியே அலைஞ்சிட்டு இருப்பான். நீ சொல்லேன், வீவும் பின்னாடி அப்படியே அலைஞ்சிட்டு இருந்தா உனக்கு பிடிக்குமா? டேய் அவன் என்கிட்ட வரமாட்டானா நான் ஏங்கிட்டு இருக்கேன்டா. நீ என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்றான். எனக்கு அவனை பிடிக்காதுன்னு இல்லடா, எப்ப பாரு கொஞ்சம் கூட ஃப்ரீடமே இல்லாம என் பின்னாடியே அலைவான். க்யூட்டா பண்ணி பண்ணி எனக்கு அடுப்பேத்துறான்டா அப்படின்றானா. என்னடா சொல்ற? கிரிஞ்சு மாதிரியா? அப்படிலாம் கிடையாது. கிரிஞ்சுனா இல்லடா, அவன் க்யூட்டு அழகா இருப்பான். அவன் பண்ற எல்லாமே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும். கிரிஞ்சு பண்ணாங்கன்னா இரிட்டேட்டிங்காக வரும், அடிச்சு தள்ளணும்னு தோணும். அப்போது அவனுக்கு ஒன்று பார்த்தா இரிட்டேட் ஆகுதுன்னா, நான் அப்படி சொல்ல வரலண்ணா. அவனை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குண்ணா, என்ன அறியாமலே நான் பார்த்துட்ருக்கேன், எனக்கு இரிட்டேட் ஆகுதுண்ணா. லவ்வில் விழுந்துருவியோன்னு பயமாக இருக்கா அப்படின்றானா. அது வந்து ஆமாண்டா, நான் நினச்சேன் என்ன எங்களுக்கு முன்னாடியே நீ லைவில் போயிருந்துருப்ப போல், அவனுக்கு மெசேஜாக போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்குறான். ஐயன் சிரிச்சிட்டேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். டேய் தெரியுதுடா அவன் மூஞ்சிலே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இப்போ கரெக்டாக அந்த ஊருக்கு ஒரு பஸ்ஸு வந்து நிற்கிது. ஐயன்ஜன் இருக்கான் இல்லையா, அவன் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஷைனஸ். அப்படியே பின்னாடி திரும்பி நின்றுக்கிறான். என்னடாச்சு அப்படின்னு கேட்குறான். அங்கே பாருடா அப்படின்றானா. பார்த்தா பஸ்ஸு, அதான் நம்ம வியும் ஃபெலிக்ஸும் இறங்க வேண்டிய பஸ்ஸு. 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. பட் 2 பேருமே வரவே இல்லை. என்னண்ணா வரல அப்படின்னு கேட்குறானா. தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் கால் பண்ணுறான் ஃபெலிக்ஸ்க்கு. என்னடா நீங்கள் வரலையா? இல்லையே நாங்கள் நாளைக்கெல்லாம் வரோம்னு சொன்னோம் அப்படின்றான். ஒரு மாதிரி பேர் 2 பேர்த்துக்குமே ஃபேஸே கட் பண்ணிடுறாங்க. ஃபெலிக்ஸ் பேவி கிட்ட சொல்கிறான். டேய் அவன் கால் பண்ணான்டா, இப்போ வரலையான்னு கேட்டான். அவன் நாளைக்கெல்லாம் வர ஒரு வேளை ஜேகே கொண்டு பார்க்கணுன்னு இருக்கும் போல் அப்படின்னு கேட்குறானா. டேய் ஒழுங்காக ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறான். ஃபெலிக்ஸும் போயிடுறான். தென் இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஃபெலிக்ஸும் இருக்காங்க இல்லையா, பஸ்ஸை விட்டு இறங்குறாங்க. பார்க்குறாங்க, பார்த்தா ஊரே அமைதியாக இருக்குது. டேய் என்னடா ஊரே அமைதியாக இருக்குது அப்படின்னு கேட்குறான். அண்ணன் தெரிலையே, ஒரு வேளை எல்லாமே லீவுக்கு வெளியே போயிருப்பாங்களோ, ஏன்னா நம்மளை கூட்டு போக கூட யாருமே வரல அப்படின்றானா. கரெக்டாக இப்போ ஜேகே இருக்கான்ல, அந்த சைடு கிராஸ் பண்ணி ஃப்ரெண்ட் கூட எங்கேயோ போயிட்டுருக்கான். இதை நம்ம பார்க்குறான். டேய் அது ஜேகே தானே அப்படின்றான். அண்ணா ஆமாண்ணா அப்படின்றான். இப்போ கரெக்டாக ஒரு காருமே வருது. அதில் நம்ம ஹையுன்ஜின் இருக்கான். சரி வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிடுறானா. வேயும் ஃபெலிக்ஸும் பார்க்குறாங்க. தான் கேட்குறான். உன் அண்ணன் இப்போ தான் அந்த சைடு போனான். அதுவா, அவன் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்து விட போயிருக்கான் அப்படின்றானா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஏறுறாங்க. ஃபெலிக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் தான் ஹையன்ஜின் கூட போய் முன்னாடி உட்காரான். உட்காந்து அடுத்த செகண்டே அப்படி ஒரு குஷி. ஹையன்ஜினை பார்த்துட்டே இருக்கான். கோவம் வருது ஹையன்ஜினுக்கு. எதுக்குடா இப்போ என்ன இப்படி பார்த்துட்டே இருக்கு அப்படின்னு கேட்குறானா. அது வந்து வீட்டை கேட்குறான். டேய் நீ அது முன்னாடி வந்து உட்கார்றா, இவன் இப்படி பார்த்துட்டே இருந்தானே எனக்கு சத்தியமாக வண்டி ஓட்ட வராது அப்படின்றான். என்ன சின்ன இப்போ அவன் கூட இருந்தா என்ன அப்படின்னு கேட்குறானா. இல்லை இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ வந்து முன்னாடி உட்காரு அப்படின்றான். என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் கேட்குறான். ஒரு மாதிரியும் இல்லை, நீ தயவு செஞ்சு பின்னாடி போய் உட்காரு அப்படின்றான். ஃபிலிக்ஸ்க்கு ஒரு மாதிரி சோகமாகிருதா. இல்லை இல்லை நான் உன்னை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விண்டோஸ் எடுத்து திரும்பிக்கிறான். கொஞ்சம் கூட ஹை இன்ஜினை பார்க்கவே இல்லை. ஹை இன்ஜினுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது. அவனை ஒரு வேளை நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமோ. இப்போ அப்படியே வீடுமே வந்துடுதான். இறங்குறாங்க. போன உடனேயுமே ஆன்ட்டி ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் ஓடி போயிடுறான். இப்போ வீயுமே வரான். வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இன்வைட் பண்ணுறாங்க. கேட்குறான். என்ன ஆன்ட்டி இன்னைக்கு எனக்கு பிடிச்சதை சமைச்சிருக்கீங்க அப்படின்னா. ஃபிலிக்ஸ் மூஞ்சி மறுபடியும் சேட் ஆகிருது. ஃபிலிக்ஸ் உனக்கு பிடிச்சதை நான் ஆல்ரெடி உள்ளே செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்றாங்களா. ஃபிலிக்ஸ்க்கு உடனே குஷியாகிருது. தேங்க்ஸ் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறான். இதுக்கு ஒரு குறைச்சலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐயன்ஜின் அப்படியே உள்ளே போகிறானா. ஆன்ட்டி இங்கே பாருங்க ஆன்ட்டி, வந்ததுலேருந்தே என்னை அவனை திட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்றானா. அப்போ ஆன்ட்டி சொல்கிறாங்க, உனக்கு தெரியுமா ஐயன்ஜினுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்க கூட தான் சண்டை போட்டுக்கிட்டே திட்டிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்ட்டி அப்போ அவங்க கூட ரொம்ப சண்டை போடுவானா. ஆமாம் எப்போ பாரு திட்டிகிட்டே இருப்பான், சண்டை போட்டுட்டே இருப்பான். அப்போ என்ன அவனுக்கு பிடிக்கும்ன்றீங்களா அப்படின்றானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹையன்ஜின் கத்துறான். மறுபடியும் ஒரு மாதிரி சேட் ஆகிடுறானா. இதுக்கப்புறம் இருக்கான்ல, சரி விடுடா, நீ ஏன்டா அவனை பற்றி பேசிகிட்டே இருக்க, விடு அப்படின்றானா. அப்போ ஆன்ட்டி வராங்க. சாப்பிடு ஃபிலிக்ஸ் அப்படின்றாங்களா. நான் பேர் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறான். சரி போ, ஹையன்ஜின் ரூமில் தான் தண்ணி வரும், ஜேகே ரூமில் இப்போ தண்ணி வராது அப்படின்றாங்களா. ஓகே ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் போகிறான். உள்ளே தான் ஹையன்ஜின் இருக்கான். பெட்டில் அப்படியே படுத்துட்ருக்கானா. ஃபிலிக்ஸ் போய் அவனோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே உள்ளே வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கான்.
நம்ம ஹைன்ஜின் பார்க்குறான். டேய் அம்மா இங்கே நீ என்ன பண்ணுற? நான் இங்கே தான் தூங்க போகிறேன் அப்படின்றானா. ஐயையோ நீங்களாம் ஒன்றும் தூங்க வேணாம், நீ ஜேகே ரூமில் போய் படுத்துக்கோ, இங்கே இருக்கட்டும் அப்படின்றானா. இல்லை அதெல்லாம் முடியாது, நான் உன் கூட தான் படுப்போம் அப்படின்றான். மவனே நொய்யு நொய்யுன்னு பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்குவேன், ஒரே உத அப்படியே போய் விழுந்துருவேன் அப்படின்றான். இல்லை நான் பேச மாட்டான் அப்படின்னு சொல்கிறானா. சொல்லிட்டு சரி நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு குளிக்க போயிடுறான். அந்த இப்போ நம்ம ஜேகே உள்ளே வரானா. இருக்கான்ல ஜேகேயோட ரூமில் தான் அவனோட ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். அப்போது ஜேகே வந்துட்டு, என்னம்மா அவங்களாம் வந்துட்டாங்க போல். ஆமாப்பா வந்துட்டாங்க, நான் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கொடுக்குறான். அம்மாவுமே இதை வாங்கி வச்சுருக்காங்க. உன் ரூமில் தான்ப்பா இருக்கான், கிட்ட போய் இது கொடு அப்படின்றாங்க. அப்போ ஃபிலிக்ஸ்மா அவன் ஹைஜீன் ரூமில் இருக்கான் அப்படின்றாங்களா. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே இந்த ஃபிலிக்ஸை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே என்ன பண்ணுறாங்க, ஹைஜீன் ரூமுக்கு தான் ஜேகே ஃபஸ்ட்டு போகிறான். ஹைஜீன் ஃபிலிக்ஸ் எங்கே குளிக்க போயிருக்கானா அண்ணா அப்படின்னு பார்க்குறானா. என்னடா உனக்கு தான் பிடிக்குமாச்சே அப்படின்றாங்களா. கரெக்டாக ஃபிலிக்ஸ் கேட்டுடுறான். என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்குறானா. ஒன்றை தான் அப்படின்றான். யாருக்கு பிடிக்கும் அப்படின்றானா. இந்த ஹைஜீனுக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்குன்றானா. ஃபெலிக்ஸ்க்கு ஷை ஆகுது. என்ன பிடிக்குமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹைஜீன் சொல்கிறானா. அவன் நடிக்கிறான் ஃபிலிக்ஸ், அவனை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஏற்றி விட்டு சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு குக்கீஸ்மே கொடுத்துட்டு போகிறான். என் ஃபேவரட் குக்கீஸ் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கானா. ஹைஜீனை பார்க்குறான். ஹைஜீன் கிட்ட ஒன்று வேணுமான்னு கூட கேட்கல, அவனே சாப்பிட்டுட்டு இருக்கான். பெட்டு ஃபுல்லாக இறச்சி வச்சுருக்கான். ஹைஜீன் பார்க்குறான். ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்றானா. நான் என்ன பண்ணேன், உனக்கு கொடுக்காம சாப்பிட்டேனா, சரி இந்த சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறான். நான் ஒன்றும் அத்தை சொல்லலை, எழுந்துறேன் அப்படின்றான். இல்லைல்ல மாட்டேன், அப்படி எழுந்துக்கல நான் பாரா அப்படின்னு வரைச்சானா. எழுந்துக்கிறான். பார்த்தா ஃபுல்லாக பிஸ்கெட்டாக கொட்டி வச்சுருக்கான். பார்த்தோன்னே ஹைஜீனுக்கு கோவம் வருது. உனக்கு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு துரத்துறானா. இல்லை நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். ஓடினவன் ஸ்ட்ரைட்டாக ஜேகேட ரூம்குள்ளே தான் போடுறான். நம்ம வீயும் ஜேகே ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்களா. அவனுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அதை வாங்குறதுக்குள்ள ஃபிலிக்ஸ் என்ன பண்ணுறான், அப்படியே ஜேகே மேலே போய் மோதிடுறான். ஜேகே நின்ன ஃபோர்ஸ்க்கு அப்படியே மேலே போய் விழுந்துடுறான். சவுத்துல இடிச்சுக்கிறான். ஐயோ அப்படின்னு கத்துறானா. டேக்குக்கு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஃபிலிக்ஸ் வெளியே ஓடிடுறான். ஹைஜீனா அப்படியே ஃபிலிக்ஸை துரத்திட்டு இருக்கான். ஜேகே நகர பார்க்குறானா. அப்போது இருக்கான்ல, டக்குன்னு ஜேகேவோட செயின் இருக்குல்ல அதை பிடிச்சி இழுத்து, ஏன்னா என்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பு போல் அப்படின்னு கேட்குறான். ஜேகே முழிக்கிறான். என்ன இவன் இப்படி பேசுகிறான், இவனா அது அப்படின்றான். மாமா அப்படின்னு கூப்பிடுறானா. சொல்லு ஜேகே, என்ன நீ வித்தியாசமாக பேசுகிற அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் இங்கே வந்ததே உன்னை பார்க்க தான். ஆமாம் யார் அது, நான் வரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க கூட பைக்கில் போயிட்டு இருந்தியே, அது வந்து என் ஃப்ரெண்டு, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதான் அவனை கூப்பிட்டு போனேன். ஏன் அவங்க வீட்டில் யாரும் இல்லையா? இல்லை அது வந்து அவங்க அம்மா அப்பாலாம் வெளியே போயிருக்காங்க, உடம்பு சரியாத பையனை வீட்டில் விட்டுட்டு ஒன்றை பார்த்துக்க சொல்லிட்டு போவாங்களா அப்படின்னு கேட்குறானா. ஜேகே பார்க்குறான். என்னாச்சு அப்படின்றான். இல்லை நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை, உன் வேலை என்ன தெரியுமா, என்ன பார்க்கறது, என்ன லவ் பண்ணுறது. இன்னொரு டைமு அவன் கூடயாவது இப்படி பைக்கில் போகணுன்னு வச்சுக்குவான், நான் அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டுறான். ஜேகேக்கு பக்குன்னு இருக்கு. என்னடா வியா இது இப்படி பேசுகிறான் அப்படின்னு மறுபடியும் மாமான்னு கூப்பிடுறானா. டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறான். அது வந்து நீ இப்பெல்லாம் பேசுகிறல்ல, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்குறான். அதுவா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அதான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு லிப்டி கிஸ் பண்ணுறானா. ஜேகே பார்க்குறான். பார்த்துட்டே இருக்கான். ஒரு மாதிரி பயமாகுது. இப்போ ஜேகே என்ன பண்ணுறான், ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்படியே கீழே உட்காந்துடுறான். இருக்காளா அவனுமே கீழே உட்காந்துட்டு, என்ன நர்வஸாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். அது வந்து அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லை அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சுன்னு இப்படி இருக்கியா அப்படின்றானா. அது அது வந்து இவன் என்ன நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்கிறான் அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கான். அந்த டைமில் ஃபிலிக்ஸ் ஐயோ ஐயோன்னு கத்திட்டு இருக்கானா. ஜேகே பார்க்குறான். ஐயோ ஃபிலிக்ஸ்க்கு என்னாச்சுன்னு தெரில அப்படின்றான். அவனுக்கு ஒன்றும் ஆகாது, ஹையன்ஜின் தான் அவனை துரத்திட்டு இருப்பான், அவன் ஏதாவது வேலை பார்த்துருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. கரெக்டாக நம்ம மறுபடியும் பக்கத்தில் கெஸ் பண்ண வரப்போ டக்குன்னு ஹையன்ஜின் பில்லோவை எடுத்து போட்டுடுறான். 2 பேர்த்து மூஞ்சிலையும் அடிச்சிருதா. ஃபிலிக்ஸ் இருக்கான்ல அப்படியே ஷாக்கிங்கில் நின்றுட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹையன்ஜின் இருப்பான் இல்லையா, ஃபிலிக்ஸ் மேலே தான் அடிக்க போயிருப்பான். அது அப்படியே இவங்க 2 பேர் மேலே பட்டுரும். ஸோ இப்போ ஹையன்ஜின் ஷாக்கில் நிற்கிறானா. வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸை இழுத்துட்டு போயிடுறான் உள்ள. ஃபெலிக்ஸ் இருக்கான்ல ஹைஜீனை பார்த்து, டே அவங்க என்னடா பண்ணாங்க அப்படின்னு கேட்குறானா. அவங்க என்ன பண்ணா உனக்கு என்னடா, நீ ஃபஸ்ட்டு எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் பார்த்தேன், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்குறான். அவங்களா, ஜேகே ஏதாவது பண்ணியிருப்பான், அதான் திட்டிகிட்டு இருப்பான் அப்படின்றானா. இல்லை திட்டுறவங்க என்ன அப்படியே க்ளோஸாக நிற்பாங்க,
இதோ இப்போ நீ நிற்கிறியே இப்படி தான் அப்படின்றானா. பார்த்தா நம்ம ஃபெலிக்ஸுமே பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கான். ஸோ கேட்டிருப்பான் அப்படி பக்கத்தில் வந்து என்ன நடந்துச்சு, ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆர்வத்தில். அப்போ ஹையன்ஜின் தான் சொல்கிறான், உனக்கு உண்மையாலுமே உனக்கு பண்ணது தெரியாதா அப்படின்னு கேட்குறானா. இல்லையே தெரிலன்னு தானே கேட்குறேன். அது வந்து அது 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 அப்படின்னு சொல்லிட்டு ஹையன்ஜின் இருக்கால, ஒழுங்கு மரியாதை க்ளீன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ இப்போ நம்ம ஃபெலிக்ஸ் இருக்கான்ல க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். தென் இப்போ அப்படியே நைட் ஆகுது. 4 பேருமே ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அப்பாவுமே வராங்க, நம்ம ஜேகேவோட அப்பாவுமே. ஃபெலிக்ஸ் இருக்கான் இல்லையா, ஓடி போய் அங்கிளை ஹக் பண்ணிக்கிறான். அங்கிள் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபெலிக்ஸ் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது, வளர்ந்துட்டியே அப்படின்றாங்க. பாரேன் ஃபெலிக்ஸ் நானும் லைவை பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. ஐயஞ்சிருக்கான்ல பெருமூச்சு வாங்கிட்டு. ஐயோ இனிமே இவனை யாராலையும் கையை பிடிக்க முடியாது. ஆல்ரெடி அம்மாவே அவ்வளோ செல்லம் கொடுப்பாங்க, இதில் இவரு வர வந்துட்டாரா சுத்தம். அப்பா இன்னைக்கு ஒரு நாள் ஃபெலிக்ஸ் உங்கள் ரூமில் தூங்கட்டும் அப்படின்ட்டானா. என்னது அப்படின்னு பார்க்குறாங்களா. இல்லை அங்கிள் நான் ஹையன்ஜின் கூட தான் படுப்பேன், அவன் பாருங்க அங்கிள் எப்போ பாரு என்னை விரட்டி விட்டே இருக்கான், அவனுக்கு என்னை பிடிக்கவே மாட்டேங்குது அங்கிள், நான் என்ன அவ்வளோ கொடூரமாக இருக்கேன் அப்படின்னு கேட்குறானா. ஹையன்ஜின் பார்க்குறான், நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே, அப்பா வரும் வேணும்னே ஏற்றி விட்டுட்ருக்கான் அப்படின்னு பார்க்குறானா. அப்போ அப்பா திட்டுறாங்க, ஹையன்ஜின் நீ வேணா வெளியே போய் படுத்துக்கோ, ஃபெலிக்ஸ் இன்னைக்கு உள்ளே படுத்துக்கட்டும் அப்படின்றாங்க. அப்போ என்னப்பா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, நீ எப்படி அவனை அப்படி சொல்லலாம். அப்பா நான் அப்படி சொல்லவே இல்லைப்பா, அவனா சொல்லிகிட்ருக்கான்ப்பா. அங்கிள் இன்றைக்கி கூட அவன் நான் அடிக்க வந்தான் தெரியுமா, அந்த பில்லோவை அடிக்க வரும்போது வியும் ஜேகேவும் முன்னாடி நின்றுருந்தாங்க, அவங்க மேலே விழுந்துருச்சு, பாவம்ப்பா வியும் ஜேகேவும் கூட அப்படின்றானா. என்ன ஐயன்ஜின் சேட்டை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்களா. ஐயன்ஜின் பார்க்குறான், அப்பா உங்களுக்கு தெரியாதுப்பா, அவன் பண்ண வேலைப்பா, அவன்தான் என் ரூமில் படுக்க இடம் கொடுத்தா, அவன் பாருங்க பிஸ்கெட்லாம் கொட்டி கொட்டி குப்பையாக்கி வச்சுருக்கான், எனக்கு நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவன் தான் பொறுப்பு அப்படின்றாங்களா. ஃபெலிக்ஸை பார்க்குறாங்க, இல்லை அங்கிள் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், இவன் தான் என்கிட்ட பிடுங்கண்ணா, அப்போ கொட்டினது தான் அப்படின்றாங்களா. நீ ஏன்டா அப்படின்னு பார்க்குறாங்களா. 2 பேரும் என்னவோ பண்ணுங்க, ஆனால் வியும் ஜேகேவும் பார்த்தா அப்படியே அமைதியாக சாப்பிட்டுட்ருக்காங்க, ஒன்றுமே நடக்காத மாதிரி. இங்கே நம்ம ஜேகேக்கு தான் அவ்வளோ ஷைனஸ். அங்கே பாருங்க வியும் ஜேகேவும் எவ்வளோ அமைதியாக இருக்காங்க, நீங்கள் 2 பேரும் தான் இருக்கீங்களே சேட்டை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தலையிலேயே ஒன்று வைக்கிறாரா ஹையன்ஜினை. ஹையன்ஜின் பார்க்குறான், அப்பா நானா இதெல்லாம் பண்ணேன், வி பாரு வி இவன் பண்ணுற வேலைக்கெல்லாம் என்ன பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. ஃபெலிக்ஸ் சும்மா இருக்க மாட்டியா, நீ என்ன ஹையன்ஜினை கோத்து விட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு ஃபெலிக்ஸ், அங்கிள் பாருங்க அங்கிள் வியுமே திட்டுறான் அப்படின்றானா. ஜேகே கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஜேகே தான், ஃபெலிக்ஸ் நீ பண்ண வேலை அப்படின்றானா. முன்னாடி நீ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், இப்போ நீயுமே எனக்கு எகென்ஸ்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக வச்சுக்கிறான். ஐயன்ஜின்கே ஒரு மாதிரி ஆகிடுது. சரிடா சாப்பிடு அப்படின்றானா. இல்லை இல்லை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றான். சாப்பிட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுறான். இப்போ தான் ஃபெலிக்ஸ் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கானா. அப்போ ஹையன்ஜின் இருக்கான்ல அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா பாருங்கப்பா இவனுக்குமே என்னோட ஏஜ் தான், ஆனால் குழந்த மாதிரி நடந்துக்கிறான், எனக்கு ஏன் அவன் இப்படி பண்ணுறான்னு தெரில அப்படின்றான். அதுக்கு அப்பா இருக்காங்க இல்லையா, விட வீட்டுக்கு ஒருத்தர் உன்னை மாதிரி அரகண்ட்டாகவும் இதோ உன் அண்ணன் மாதிரி சைலண்ட்டாக க்யூட்டாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்றாங்களா. ஜேகே பார்க்குறான், அப்பா நீங்கள் என்னவா சொன்னீங்க, ஆமாம் நீ தானே ஹையன்ஜினோட அண்ணன், என்ன க்யூட்டு நான் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறான். ஆமாம் என் பையன் எப்போவுமே க்யூட் தான் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போது நான் அங்கிள் அப்படின்னு ஃபெலிக்ஸ் கேட்குறான். அதை தான் ஃபெலிக்ஸ் நான் சொன்னேன், இதோ வி பாரு உங்கள் வீட்டில் அரகண்ட்டாக ரூடாக இருப்பான், சேட்டை பண்ணுவான், ஃபெலிக்ஸ் பார்த்தியா அவ்வளோ க்யூட்டு, அப்பா அவன் அதிகமாக சேட்டை பண்ணுவான்ப்பா, உங்களுக்கு தெரியாது ஜேகே இன்னுமே சேட்டை பண்ணுவான், இன்றைக்கி தான் அமைதியாக உட்காந்துருக்கான் அப்படின்றாங்களா. வியுமே பார்க்குறான், அங்கிள் நான் எப்போ சேட்டை பண்ணேன், ஃபெலிக்ஸ் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹையன்ஜின் வியும் ஜேகே அப்புறம் ஃபெலிக்ஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்களா. எல்லாரும் அமைதியாக சாப்பிட்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி கத்துறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. தென் இப்போ அப்படியே எல்லாம் தூங்கலான்னு போகிறாங்களா. நம்ம ஹையன்ஜின் இருக்காளா, அவன் தான் பிளான் சொல்கிறான், நம்ம 4 பேரும் தனித்தனியாக படுக்கிறதுக்கு ஒரேடியாக ஒன்றா மாடியில் ஏன் நம்ம டென்ட் போட்டு படுக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறானா. குஷியாகிடுறான் நம்ம ஃபெலிக்ஸ், ஐ ஜாலி நானும் வரேன் அப்படின்றானா. இங்கே நம்ம வீக்கு தான் பிடிக்கவே இல்லை, இல்லை இல்லை நீங்கள் போங்க நான் வரல நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்றான். அதுக்கு ஜேகேவுமே நான் நான் அப்படின்னு முடிக்கிறானா. ஹையன்ஜின் இருக்கான்ல வரீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் வீ கூட இருக்கேன் அப்படின்றான். ஃபெலிக்ஸ் இருக்கான்ல அவன் பார்க்குறான், என்ன பண்ணுறதுன்னு தெரில, நானும் ஹையன்ஜின் கூட மேலே போகிறோம் அப்படின்னு சொல்கிறானா. ஹையன்ஜின் இல்லை இல்லை வேணவே வேணாம் நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க ஆரம்பிச்சிடுறான். ஃபெலிக்ஸ்க்கு கோவமாக வருது. ஹையன்ஜின் நீ ரொம்ப ஓவராக பண்ணுற அப்படின்றானா. நான் என்னடா பண்ணேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியெல்லாம் போகலான்னா நான் அவங்கெல்லாம் இருக்கப்போ மட்டும் உனக்கு ஓகே, நான் வந்தால் மட்டும் உனக்கு வேணாமா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் இப்போ மேலே போனால் டென்ட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நான் தான் பண்ணணும், நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்க்க உட்காந்து ஜம்முன்னு
நீ என்ன வேலைலடா வாங்குவ அப்படின்னு கேட்குறானா. இல்லை இல்லை நானே டென்ட்டு போடுறேன் என் கூட வாயேன் அப்படின்னு கூப்பிடுறான். ஹையன்ஜின் இருக்கான்ல பார்த்துட்டே இருக்கான். க்யூட்டாக பண்ண ஆரம்பிக்கிறானா. ஐயோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. பார்த்தா ஹையன்ஜின் தான் எல்லா வேலையும் பண்ணுறான். ஃபிலிக்ஸ் அப்படியே அவன் பாட்டுக்கு உட்காந்து கால் ஆட்டிகிட்டு இருக்கான். ஹையன்ஜின் பார்க்குறான். இவன் மேலே கோவமாக வருது. ஆனால் என்னால் காட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கான். தென் இப்போ அப்படியே நம்ம டேக்குக்கு இருக்காங்க இல்லையா, 2 பேர் படிக்கிறாங்க. சுத்தமாக தூக்கம் வரல. ஏன்னா நம்ம சொல்லிட்டான். ஜேகேக்குமே நர்வஸாக இருக்கும் இல்லையா. ஸோ பார்க்குறாங்க. ஜேகே தான் கேட்குறான், நீ தூங்கிட்டியா அப்படின்னு. இல்லை எனக்கு தூக்கம் வரல அப்படின்றானா. ஏன் இதுக்கு முன்னாடி நான் என் மனசில் இருக்க எதையுமே சொல்லலை, பட் இப்போ சொல்லிட்டேன்ல அதான் உன் கூட வேற இருக்கேன், எனக்கு சுத்தமாக தூக்கம் வரல அப்படின்றானா. அங்கே மேலே அப்படியே நம்ம ஃபிலிக்ஸ் இருக்கான்ல, ஹையன்ஜினை சும்மாவே இருக்க விட மாட்டேங்கிறான். மேலே படுக்கிறது, கையை போட்டுறது, காலை போட்டுறது, இந்த மாதிரி தொல்லை பண்ணிட்டே இருக்கானா. ஹையன்ஜினுக்கு கோவமாக வருது. இங்கே இவங்களும் சுத்தமாக தூங்கவே இல்லை. இப்போ நம்ம இருக்கான்ல, ஜேகேவை பார்த்து கேட்குறான், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஆமாம் எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் மேலே கூட போகாமல் உன் கூட இருக்கேன் அப்படின்றானா. பார்க்குறான். உண்மையாலுமே வா. ஆமாம் உண்மையாலுமே தான், ஆனால் நான் உன்கிட்ட பொய்ல சொன்னான் அப்படின்னு சொல்கிறானா. ஜேகே பார்க்குறான். என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறான். நான் சும்மா உன்னை டீஸ் பண்ணி பார்த்தேன்டா, நல்லா இருக்குல்ல நீ நம்பிட்ட பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி கோவமாக வருது. விளாடாத அப்படின்றானா. நான் சும்மா ஃபன் தான் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்ல, சரி நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அவனுமே மேலே போகிறான். ஜேகேக்கு முடியல, அவ்வளோ கோவம் வருது. ஒரு மாதிரி இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சேடாக இருக்கான். இப்போ அப்படியே படுத்தே இருக்கானா. கோவமாக வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. கோவத்தில் எழுந்துச்சு அவன் பாட்டுக்கு போய் அப்படியே குளிக்க ஆரம்பிக்கிறான். இங்கே நம்ம இருக்கான் இல்லையா, வெளியே வந்துட்டு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது. செஸ்ஸில் கையை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். நான் ஏன் அவன்கிட்ட போய் சொன்னேன், எனக்கு உண்மையாலுமே அவனை பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. வீட்டில் எப்படியும் ஒத்துக்க மாட்டாங்க. நாங்கள் பண்ணுறது தப்பு தான், எனக்கு அது தெரியுது. ஆனால் அவனுக்குமே பிடிச்சிருக்கு. எப்படி இது பெரிய பிரச்சனையாக்கும், அதனாலவே எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் உண்மையாலுமே எனக்கு அவனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனுமே அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறான். ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே தான் உட்காந்துட்ருக்கான். நம்ம ஜேகேக்கும் அவ்வளோ கோவம் வருது. இப்படி ஏமாற்றிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம வீக்கிட்ட கேட்டே ஆகணும். உண்மையாலுமே அவனுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அப்படியே அவனை படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறான். நான் கோவத்திலேயே. இப்போ நம்ம இருக்கான்ல அப்படியே ஸ்டெப்ஸ்லேயே என்ன படுத்துட்ருக்கான். சுத்தமாக தூக்கமே வரல. மார்னிங் ஆகுதா, ஹையன்ஜின் தான் எழுந்து கீழே வரான். டேய் என்னாச்சு அப்படின்னு கேட்குறானா. அது ஒன்றும் இல்லைடா அப்படின்றான். இல்லையே நீ தூங்காத மாதிரியே இருக்கே, என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லைடா அப்படின்றான். சொல்லு உனக்கு ஜேகேக்கு ஏதாவது ஆச்சா என்ன. அது நான் அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்டா. செம்மடா, அதான் உனக்கு தூக்கம் வரலையா. இல்லை சொல்கிறது கேளு, நேற்று நீங்கள் என்னை பார்த்தீங்கல்ல அப்படி. ஆமாம் நான் அவனை கிஸ் பண்ணேன்டா. என்னடா சொல்கிற அப்படின்றான். ஆமாம் அதுக்கப்புறம் நான் நேற்று நைட்டு அவனை வேணான்னு சொல்லிட்டேன்டா, நான் சும்மா தான் அவனை ப்ராங்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டேன்டா அப்படின்றானா. ஹையன்ஜினுக்கு கோவம் வருது. பாரு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் எமோஷன்ஸில் மட்டும் விளாடாத. உனக்கு தெரியாதா ஜேகேவை பற்றி, அவன் மட்டும் ஹர்ட் ஆனால் ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இதுக்கப்புறம் இருக்கான்ல, பார்த்து கேட்குறான். சரி நீ சொல்லு, உண்மையாலுமே மனசில் கை வச்சு சொல்லு, உனக்கு ஜேகேவை பிடிக்காதுன்னு அப்படின்றானா. இல்லை எனக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும்டா, அதான் பயமாக இருக்குது அப்படின்றான். என்ன சொல்கிற, நான் எப்படியும் ஃபேமிலியில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்போ நான் அவனை இழந்துருவேன்ல. அவன் என்னை வேணாம் சொல்லிட்டா, அதான் எனக்கு பயமாக இருக்குடா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. நான் வேணும்னே அவனை வேணான்னு சொல்லலடா, எனக்கு உண்மையாலுமே அவனை பிடிக்கும் அப்படின்றானா. அதுக்கப்புறம் அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். ஃபிலிக்ஸ் இருக்கான்ல, அவன் தூங்கி எழுந்து வரான். என்ன பண்ணுறீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்குறானா. ஒன்றும் இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். தென் இதுக்கப்புறம் ஹையன்ஜின் இருக்கான்ல, ஜேகேயோட ரூமை போய் ஓப்பன் பண்ணுறான். ஜேகே திறக்கவே இல்லை. அம்மா என்னம்மா ஜேகே வந்தானா இல்லையா. இல்லை இன்னும் வரவே இல்லை, உள்ளே தான் இருக்கான் அப்படின்றாங்களா. ஃபிலிக்ஸ் இருக்கான்ல, வேகமா ஜேகே அப்படின்னு சொல்லி கத்துறானா. ஜேகே என்னடா அப்படின்றான். எனக்கு தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்கு, ஹையன்ஜினும் என்னை விட்டு போயிட்டாங்க வெளியே அப்படின்றானா. சரின்னு சொல்லிட்டு ஜேகே ஓப்பன் பண்ணுறான். ஃபிலிக்ஸ் ஜேகே கூட தான் இருக்கான். நீ ஏன் சேடாக இருக்க அப்படின்னு ஜேகே கேட்குறான். அது நான் வந்துட்டு ஒன்று கேட்கவாடா ஃபிலிக்ஸ். என்ன ஜேகே, நீ ஒருத்தரை ரொம்ப லவ் பண்ணுற, அவங்களும் உன்னை லவ் பண்ணுறாங்க நீ நினச்சிட்ருக்க. உன்கிட்ட ப்ரப்போஸ்லாம் பண்ணிட்டாங்க, உனக்கு கிஸ்ஸே பண்ணிட்டாங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு இல்லை வேணாம் அப்படின்ட்டாங்கன்னா என்னடா பண்ணுவ அப்படின்னு கேட்குறானா.
நான் அப்படிலாம் மட்டும் எனக்கு நடக்கக்கூடாதுடா, ஹைன்ஜின் மட்டும் அப்படி சொன்னால் அவனை கொன்னே போட்டுருவான் அப்படின்றானா. ஃபெலிக்ஸ் கண்ணெலாம் கலங்குது. நீ ஏன்டா அழுவுற அப்படின்னு கேட்குறானா. இல்லை நான் ஹைன்ஜின் அப்படிலாம் நினச்சி கூட பார்க்க மாட்டேன், அவ்வளோதான் அப்படின்றானா. ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஃபெலிக்ஸை தான் ஹக் பண்ணிகிட்ருக்கான். இதுக்கப்புறம் ஹைன்ஜினும் வியும் உள்ளே வராங்க. சரி நம்ம கேம் விளையாட போகலாமா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. ஃபெலிக்ஸ் பார்க்குறான். ஹைன்ஜின் என்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான் எழுந்து. என்னடாச்சு அப்படின்னு கேட்குறானா. அவன் எதுவுமே சொல்லாமல் ஹக் பண்ணிகிட்ருக்கான். வி தான் கேட்குறான், சரி நம்ம கேம் விளையாட போகலாமா வெளியே அப்படின்னு கேட்குறானா. ஜேகே கோவம் வருது. பார்த்துட்டே இருக்கான் ஒரு மாதிரி கோவமா. ஹைன்ஜின் கூப்பிடுறானு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே எழுந்து வரான். ஆர்மிஸ் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னென்ன பண்ண போகிறாங்க, நம்ம வி மனசில் இருக்கிறத சொல்லிடுவானா, ஹைன்ஜின் மனசில் ஃபெலிக்ஸ் தான் இருக்காங்கிறதே ஃபெலிக்ஸ் தெரிஞ்சுப்பானா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா வேணாமாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.